ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பிஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிஸாவோட பேஸ் சாஸ் எல்லாமே வீட்டிலேயே பண்ணியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஸாவோட பேஸ் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வெதுவெதுப்பான ஹாஃப் டம்ளர் தண்ணீர் இங்கே எடுத்துருக்குறோம். அதில் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நல்லா டைல்யூட் ஆனதுமே அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது வந்து நல்லாவே ரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிஸா பேஸ் வந்து பண்ணிக்கலாம். பிஸா பேஸ் பண்ணுறதுக்காக 2 கப் மைதா மாவு, ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் தண்ணி, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிட்டிகை உப்பு, இது இவ்வளவும் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பிசையும் போது முதல்ல கையில் ஒட்டிட்டு தான் வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா சரியாக வந்துடும். சைடில் எதுவும் ஒட்டாமல் பால் ஷேப்புக்கு வந்ததுமே நம்ம இதை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து 1 மணி நேரம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே சைஸ் வந்து டபுள் ஆகிடும். அது வரைக்குமே வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பிஸா சாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது, அப்புறம் 4 வத்தல் மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளியோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வத்தல் மிளகாயோட இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு சாஸுக்கு வந்து தேவையில்லை. இப்போது இந்த எடுத்து வச்சுருந்த வத்தல் மிளகாய், ஆனியன், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மையாட்டும் அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பித்ததுமே அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை வந்து போனதுமே அதில் வந்து ஒரு ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கணும். அப்புறமா உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பிஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கொஞ்சோண்டு ஆயில், இவ்வளவுமா சேர்த்து வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சிக்கனை வந்து நாங்கள் இப்போ டிக்கா மோடில் வந்து அவன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ வந்து சேனலில் உடனே அப்லோட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பிஸாவோட டாப்பிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வச்ச வந்து சீஸ், ஒரு கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் ஆனியன், ஆலிவ் சீட்ஸ், அப்புறம் வந்து ரெடி பண்ணி வச்ச நம்மளோட சிக்கன் டிக்கா. அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி டபுள் சைஸாக ரைஸ் ஆகிருக்கிற நம்மளோட டவ் வந்து ஒரு பேனில் வந்து விரிச்சிக்கலாம். பிஸா வந்து நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லாவே பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் ஆகிருந்த டவ் வந்து இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுமே இதில் வந்து இப்படி சின்ன சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இது வந்து பேக் ஆகும்போது அந்த காற்றெல்லாம் வெளியே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து சைடை வந்து இப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி சைடை பிடிச்சி ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, சீஸ் மற்ற ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து தாராளமாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து துருவி வச்சுருந்த மோசரோலா சீஸ் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சீஸ் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிற பிஸா அப்படிங்கிறதுனால நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் டிக்கா பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து ஆலிவ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து மோசரோலா சீஸ் வந்து கொஞ்சம் துருவி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட பிஸா ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து வச்சுக்கிறோம். அவனில் வந்து பிஸா மோட் வந்து செட் பண்ணி 15 மினிட்ஸுக்கு வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, இல்லை சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அவ்வளோ சீஸ் போட்டோம் அப்படிங்கிறதுனால பிஸா வந்து அவ்வளோ சீஸியாக இருந்துச்சு. ஷாப்ஸில் வாங்குகிற பிஸாவை விட இது வந்து ரொம்ப சீஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுத்துக்கலாம். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.